இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 நம்பர் சிஸ்டம் எக்ஸசைஸ் நம்பர் 1.5ல சம் நம்பர் 4க்கான ஆன்சர் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 4, எ பேஸ்கெட் ஆஃப் ஆரஞ்ச் weighs 22.5 கிலோகிராம். அதாவது புள்ளிக்கு முன்னாடி இருக்குது, பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து கிலோகிராம் ஆகிடும். 22 கிலோகிராம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் வெறும் 5 கொடுத்தாங்கன்னா அது 5 கிலோகிராம் 5 கிராம்ஸ் கிடையாது. கீழே அது பக்கத்தில் 2 ஜீரோ சேர்த்துக்கணும். சேர்த்தா என்ன ஆகிடும்? 500 கிராம்ஸ் ஆகிடும். அப்போ 22 கிலோகிராம் 500 கிராம்ஸ். இஃப் ஈச் ஃபேமிலி ரெக்வயர்ஸ் 2.5 கிலோகிராம், அதாவது 2 கிலோகிராம் அண்ட் 500 கிராம்ஸ் ஆஃப் ஆரஞ்ச், ஹவு மெனி ஃபேமிலிஸ் கேன் ஷேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது வெயிட் ஆஃப் ஆரஞ்சஸ் இன் அ பேஸ்கெட், ஒரு பேஸ்கெட்டில் எவ்வளோ வெயிட் ஆரஞ்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ இருக்குது நமக்கு? ஸோ வெயிட் ஆஃப் ஆரஞ்சஸ் இன் அ பேஸ்கெட் வந்து 22.5, அதாவது 500 கிராம்ஸ். இப்போது வெயிட் ஆஃப் ஆரஞ்ச் ரெக்வயர்ட் ஃபார் ஈச் ஃபேமிலி, ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா 2 கிலோகிராம்ஸ் அண்ட் 500 கிராம்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் கொடுத்துட்டு ஒரு ஃபேமிலிக்கு இவ்வளோன்னு கேட்டாங்கன்னா எத்தனை ஃபேமிலிஸ் தேவை அப்படின்னா டிவைட் பண்ணணும். அப்போ 22.500 டிவைடட் பை, யூனிட் எழுத வேண்டாம், 2.500. இப்போ இதை டிவைட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த 2 ஜீரோவை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அப்போ 22.5 டிவைடட் பை 2.5. அப்போது இதை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை எழுதிக்கிங்க. ஏன்னா இங்கே டெசிமல் இருக்கிறதுனால ஃப்ராக்ஷனாக எழுதிக்கலாம். அப்போ 22.5 டிவைடட் பை 2.5. இப்போ எப்போ வந்து டிவைசர் வந்து பாயிண்டில் இருந்தாலும் அது என்ன மாற்றிக்கணும் அப்படின்னா ஹோல் நம்பராக மாற்றணும். அப்போ பாயிண்ட்டுக்கு தாண்டி எத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்க்கணும். ஒரு டிஜிட் இருக்கிறதுனால 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது இன்ட்டு 10 எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு டிஜிட் இருக்கு இல்லையா, அதனால் இன்ட்டு 10 பண்ணிக்கணும். இங்கே என்ன இருக்கோ அதால் தான் மேலே மல்டிப்ளை பண்ணணும். இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இதை வந்து டினாமினேட்டரை வந்து டெசிமலில் இருந்தால் அப்படியே பண்ணக்கூடாது. ஹோல் நம்பராக மாற்றுறதுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே ஒரு டிஜிட் இருக்கிறதுனால பவர்ஸ் ஆஃப் 10ல் ஒரு ஜீரோ இருக்கிறத எடுத்துக்கணும். எதெல்லாம் பவர்ஸ் ஆஃப் 10 அப்படின்னு கேட்டிங்கன்னா 10, 100, 1000 இதான் பவர்ஸ் ஆஃப் 10. அப்போ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கனால 10 எடுத்துக்கணும். இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டர் என்ன பண்ணணும்? 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ஒரு ஜீரோ இருக்கிறதுனால இங்கே இருக்க ஃபஸ்ட்டு நியூமரேட்டரை முடிச்சிடலாம். இங்கே இருக்க பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட் தாண்டி போயிடும். அப்போ இங்கே வந்துடும். அதே மாதிரி இதையும் இங்கே வந்துடும். ஸோ உங்களுக்கு என்ன ஆகிடும்? 225 பாயிண்ட்டுன்னு ஆகிடும். அப்படின்னு அர்த்தம், இதுக்கு பாயிண்ட்டுக்கு இருக்கிறதுனால இங்கே ஜீரோ வரும், போட வேண்டாம். அப்போ 225 பை, அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் இங்கே வந்துச்சுன்னா 25 ஆகிடும். அப்போது 225ஐ 25ஆல் டிவைட் பண்ணணும். 225 டிவைட் பை 25. இப்போ 25 டேபிள்ஸ் எழுதிக்கணும். 25 இன்ட்டு 1 வந்து எவ்வளவு? 25. 25 இன்ட்டு 2, 2 5s are 0, carry over 1, 2 2s are 4 plus 1, 5. 25 into 3, 5 3s are 15, carry over 1, 2 3s are 6 plus 1, 7. அப்போ 25 into 4, 4 5s are 0, கேரி ஓவர் வந்து 2 வரும். 4 5s are 20 இல்லை, அதுக்கு 0 போட்டுங்க. 2 கேரி ஓவர், 4 2s are 8, 8 plus 2 வந்து 10. 25 into 5 is equal to 5 5s are 25, carry over 2, 5 2s are 10 plus 2, 12. அடுத்தது 25 into 5, 6. 5 6 are 30, carry over 3, 6 2s are 12 plus 3, 15. 25 into 7, 7 5s are 35, 5 3 carry over, 7 2s are 14 plus 3 வந்து 117, 175. 25 into 8, 8 5s are 40, carry over 4,
8 2s are 16 + 4 வந்து 20. அப்போது 25 into 8 வந்து 200. அடுத்தது 25 into 9. 9 5s are 45, carry over 4. 9 2s are 18 + 4 வந்து 22. 225. இப்போ 225 வந்துருச்சுங்களா? therefore எத்தனை வந்து இப்போ 2 வந்து ஸ்மாலு, 22 சின்னதாக இருக்குது. அப்போ 225 எடுத்துக்கணும். அப்போ 225ல் எத்தனை 25 இருக்குன்னா 25 எத்தனை 25 சார் 225 9 சார். அப்போ 925 சார் 225. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், பண்ணால் 0. அப்போது எவ்வளோ வருது உங்களுக்கு? எத்தனை பேஸ்கெட் வருது? 9 baskets. therefore number of families is equal to 9. Thank you.